शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। यशोक्तं विरहय्य इति तदपि न सम्यगेव। இதுக்கு முன்னாடி 19வது ஸ்லோகத்துல பூர்வபக்ஷி என்ன சொல்லிருந்தான்னா, விரஹய்ய கிரியாம் நைவ சம்ஹன்யந்தே பதான்யபி ந சமஸ்தி அவடம்பாக்கியம் எஸ்யா ஞான விசாயகம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொன்னான். அதாவது வாக்கியமாக இருக்கணும்னா அதுல பல பதங்கள் சேரணுமோ இல்லையோ, பல பதங்கள் சேர்ந்துதான் ஒரு வாக்கியமாகும். அப்படி சேரக்கூடிய பதங்கள்ல ஒரு கிரியாபதம் அவசியம் இருக்கணும். கிரியாபதம் இல்லாமல் கிரியாம் விரஹய்ய இந்த கிரியாபதத்தை வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு மற்ற பதங்கள்லாம் ஒன்னா ஒரு சமூகமாக சேர்ந்ததுன்னு சொன்னா அது ஒரு வாக்கியமாக ஆகாது. கௌரஷ்ட புருஷோ ஹஸ்தி அப்படின்னு சொன்னா, கௌஹு அஸ்வஹா புருஷா ஹஸ்தி இதெல்லாம் பதம் தான். ஆனா இந்த மாதிரி சொன்னா இது ஒரு வாக்கியம் ஆகாது. இதுல ஒரு கிரியாபதம் சேரணும். அதனாலே விரஹய்ய கிரியாம் நைவ சம்பன்யந்தே பதான்யபி பதங்கள் கூட ஒரு வாக்கியமாக ஆகிறதுக்கு ஒரு கிரியாபதத்தை அபேட்சிக்கிறது. ஆனா நீங்க சொல்றபடி பார்க்கறதுக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துல கிரியாபதமே இருக்க முடியாது, கிரியைக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது. அதனால அப்பேற்பட்ட ஒரு வாக்கியமானது ஞான விசாயகமாக ஞானத்தை விதிக்கக்கூடிய வாக்கியமாக ஒண்ணு இருக்கவே முடியாது அப்படின்னு இருக்கவே முடியாதுங்கிறதுனால என்ன ஆச்சு? அப்போ பிரமாணம் இல்லாததுனால அந்த ஞானமே சிந்திக்காது. தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் ஜீவ பிரம்மா அபேதத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னாலும் அந்த தெரிவிக்கவே முடியாது, அது ஒரு வாக்கியமே ஆகாது. ஒரு கிரியை இல்லாததுனாலே, கிரியை போதிக்கக்கூடிய பதம் இல்லாததுனாலே அப்படின்னு சொன்னான். அவன் கிரியான்னு சொல்றது பிராபாகர மதத்தை வச்சுட்டு விதி வேணும் அப்படிங்கிறான். செய்யறதுக்கு கிரியான்னு சொன்னா செய்யறதுக்கு வேண்டிய கிரியை. நீங்க அப்படின்னு ஒரு கிரியாபதம் இருக்கே போறாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. தத்துவமசிங்கிற வாக்கியத்திலே நீதான் அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது அப்படின்னு ஒரு பதம் இருக்கே கிரியாபதம், இதை வச்சே வாக்கியம் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா அதுக்கு அவ என்ன நினைக்கிறான்னா, நான் சொல்லக்கூடிய கிரியை செய்ய வேண்டிய கிரியை. இப்போ சதசி அப்படின்னு சொன்னா இந்த வாக்கியத்தை கேட்டு அவன் என்ன பண்றதுக்கு இருக்கு, இந்த வாக்கியத்திலேன்னு ஒன்னும் அவனை பண்ண சொல்லல. அதனால செய்ய வேண்டிய கிரியை ஒன்றும் இல்லை, அப்பேற்பட்ட கிரியை வேணும். அப்பதான் பதங்கள் ஒரு வாக்கியமாக சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும், வாக்கியார்த்தத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி பேசினான். அதுக்கு பதில் சொல்றாரு, யசோக்தம் விரஹய்ய இதி ததபி நசம்யகேவ. விரஹய்ய அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க அவங்க அதாவது கிரியாபதம் இல்லாமல் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்லோகத்துல உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னாலே அதுவும் சரியில்லை. அந்த அபிப்பிராயம் சரியில்லை. சரியில்லைன்னா எப்படி? இந்த பதங்கள் கிரியாபதம் இருந்தால்தான் சாஸ்திரபோதம் வரும் அப்படிங்கிற நியமம் பல இடத்துல இல்லை அப்படின்னு நான் காமிக்க முடியும். ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு சாட்சாத்தா, ஹரிதாக அவிவிருக்ஷாக ரமணியம் இதம் வசனம். இந்த மாதிரி எல்லாம் வாக்கியம் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த விருட்சங்கள் நல்ல பலத்தோடு கூடினதாக இருக்கின்றன அப்படின்னு நாம தமிழ்ல சொல்லுவோம். ஆனா சமஸ்கிருதத்துல ஹரிதாக அவிவிருக்ஷாக. அதே மாதிரி நீ பேசின பேச்சு மிகவும் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல ரமணியம் இதம் வசனம். இந்த வாக்கியத்துல அஸ்தி சந்தி அப்படின்னு பதங்களை சேர்த்து இல்ல கிரியாபதத்திலேயே உன்னை சேர்த்து நீ செய்ய வேண்டிய கிரியை சேர்த்துதான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு உண்டோ? ஹரிதா அமி விருக்ஷாக அப்படின்னு சொன்னா நீ போய் அதை எடுத்துட்டு வா, இல்ல அதை பாரு, எனக்கும் உனக்கு ஒரு சேர்த்தாதான் அவனை செய்யறதுக்கு ஒரு கிரியை சொன்னாதான் இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு அர்த்தம் புரியும் அப்படிங்கிற
சுந்தரமிதம் வச்சனம், இந்த வச்சனம் ரொம்ப அழகாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த வாக்கியத்தை கேட்டவன் என்ன செய்யணும்னு தெரிகிறது. அந்த வாக்கியத்திலிருந்து கேட்கணும். அதனால இந்த வச்சனத்தை நீ சிரவணம் பண்ணு அப்படின்னு அர்த்தத்தை நீ கேட்டுக்கணும்னு சொன்னா அது லோக விருந்தம் அப்படி இல்லை. ஏன் தெரியுமா? இவர் சொல்றது நல்ல ரமணீயமான வச்சனம், அதனால நீ கேளுன்னு சொல்றவான பார்த்து சொல்லப்ப இன்னொருத்தனவா பார்த்து வேணும்னா அந்த கிரியா பதத்தை அத்தியாகாரம் பண்ணிக்கலாம். ஆறு சொன்னாலும் நீங்க பேசினது அழகாக இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது நீங்க அதனால நீங்க பேசின பேச்ச நீங்களே கேளுங்கன்னு சொல்ற மாதிரி அந்த அத்தியாகாரம் பண்றதுக்கு இல்லை. செய்யக்கூடிய கிரியாபதத்தை அத்தியாகாரம் பண்ணும் போது அந்த கிரியாபதமானது ஆகாங்கிதமாக இருக்கணும், யோக்கியமாக இருக்கணும். எதையோ ஒண்ணு நான் படிச்சு அத்தியாகாரம் பண்றேன்னு பண்ண முடியாது. அதனால அங்கெல்லாம் கிரியாபத அத்தியாகாரம் இல்லாமலே வாக்கியத்திலிருந்து சாப்தபோதம் வருதுங்கிறது லோகத்துல இருக்கு. அதனால இந்த இப்பேற்பட்ட கிரியாபதம் இல்லாமல் பதங்கள் ஒரு வாக்கியமாக அமைவதே இல்லை அப்படின்னு நீ சொன்னது சரியில்லை. ததாபிது நான் ஒத்துண்டு பேசுறேன். அங்கேயும் ஏதாவது ஒரு கிரியாபதத்தை யோக்கியமா பார்த்து தேடி பிடிச்சு சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொன்னால் இப்ப தத்துவத்தி அப்படிங்கிற இடத்துல கூட உபாதின்னு சேர்த்து விடலாங்கிறான். நான் தான் அது அப்படின்னு உபாசனம் பண்ணணும்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். சரி வச்சு இருந்தாலும் எந்த மாதிரியான கிரியை அங்க சேர்க்க வேண்டியதுங்கிறதுல ஒரு நியமம் வச்சுக்கணும். அது சொல்றாரு. ததாபிது யாகாதி கிரியா எத்தவத அத்தியாகார யாகாதி கிரியா இது அதுன்னு விசேஷமா பார்க்காம ஏதோ ஒரு கிரியை எங்கேயோ கிரியாபம் இல்லாத சேர்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப வாக்கியார்த்தம் ஒன்றும் வராது. வாக்கியத்துல ஒரு கிரியாபதம் இல்லை, அதனால கிரியாபதம் வேணும், அப்பதான் சாஸ்திர போதம் வரும். அப்போ ஒரு கிரியாபதத்தை எங்கேயோ எங்க வேணா சேர்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பா போயிடும். மேலேயே அவர் ஒரு உதாரணம் தேவைப்படாது. வர்ணதானம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலே ஹிரண்யம் தத்தியாத்துல வாக்கி சொல்லணும். ஆனா இவன் பாதிதான் சொல்லியிருக்கான், ஹிரண்யம்னு ஆரம்பிச்சான். இதை பூர்த்தி பண்ணணும். ஏதாவது ஒரு கிரியாபதம் இருக்க வேணுமே, தாவே ஓடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதத்தை சேர்த்தான்னு வச்சுருக்கோம். அப்ப அந்த வாக்கியம் சரியா இருக்குமோ? இரண்யம் தாவே. அதனால ஏதோ ஒரு கிரியாபதம் கடைசி கிரியாபதத்தை சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சரியில்லை. கிந்து யா எத்திர அபிப்ரேத சம்பந்தம் கடயிதும் சக்னோதி ஆகாங்காஞ்ச வாக்கியத்தை பூரயதி அத்தியாகரண்யா. வாக்கியத்துல கிரியாபதம் இல்லைன்னு சொன்னா இது பேர்பட்ட கிரியாபதம் அத்தியாகாரம் அதான் சேர்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த வக்தாவுக்கு அபிப்பிரேதமான அவன் சொல்ல நினைத்த அந்த கிரியா சம்பந்தத்தை சொல்லக்கூடியதாக இருக்கணும் அந்த கிரியாபதம். அதே சமயத்துல ஆகாங்கை அந்த ஆகாங்கிதமாகவும் இருக்கும். இந்த வாக்கியத்துல இந்த கிரியாபதம் தேவையா இருந்து அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்பதான் அந்த கிரியாபதத்தை அத்தியாகாரம் பண்ணணுமே தவிர இது ரெண்டும் இல்லாத பட்சத்துல வாக்கியத்துல கிரியாபதம் அத்தியாகாரங்கள்லாம் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். யா எத்திர அபிப்ரேத சம்பந்தம் கடயிதும் சக்னோதி. இப்ப துவாரம் அப்படின்னு அவன் சொல்றான். ஏதோ பாடத்தில் இருக்கான், அந்த கதவு கிளம்பு இருக்கு, சத்தம் வருது, கதவு அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கோனேன். கதவு அவனதான் சொல்லியிருக்கான், அதை மூடணும் அப்படிங்கறத அவனா கேட்கிறவன் தானா அத்தியாகாரம் பண்ணிட்டு மூடணும் விஷயத்தை புரிஞ்சுட்டு இல்லையா? அப்ப என்னாச்சு? வக்தாவுக்கு கதவை சாத்தணும், கதவு மூடப்பட வேண்டும் அப்படின்னு அபிப்பிராயத்திலே அவன் ஆரம்பிச்சு கதவுன்னு சொல்லிட்டு நிறுத்தினான்னு சொன்னா அப்ப அவருடைய அபிப்பிராயத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய கிரியை எதுவாக இருக்கும்? மூட வேண்டும் அப்படிங்கிறது இல்லையா? மூடி இருந்ததுன்னா திறக்க வேண்டும் அப்படின்னு அந்த சந்தர்ப்பத்துக்கு இருந்தா போல இவருடைய அபிப்பிரேதமான கிரியை புரிஞ்சிக்க வேண்டியது. புரிஞ்சுக்கிட்டு அதைத்தான் சேர்க்கணும். யோகியமா இருக்கேன்னு சொல்லி எதவானே சொல்லக்கூடாது, பஷ்யா அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல விதேகி அதுவா உத்தாடைய அப்படின்னு தான் அங்க சொல்ல வேண்டியது. அதே மாதிரி அது அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்றதுக்கு தேவையான கிரியாபதமாகவும் இருக்கும். வர்த்தாவுக்கு மனசுல அபிப்பிரேதமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்.
ஆனா அவன் அத்தனை விஷயங்களையும் ஒரே வாக்கியத்துல கொட்ட மாட்டான். கிரமமா பல வாக்கியங்கள்ல சொல்லிட்டு வருவான் இல்லையா. ஒரே வாக்கியத்துல வக்தாவுடைய சமஸ்த அபிப்பிராயமும் வந்துடணும் அப்படின்னு ஒண்ணும் நியமம் இல்லை. அப்படி இருக்கும் போது நீங்க வக்தாவுக்கு அபிப்பிரேதமா இருக்குன்னு சொல்லி ஏதாவது ஒரு அவன் சொன்ன வாக்கியத்துல எதையோ ஒண்ணு கொண்டு சேர்த்து வாக்கிய பொருட்சி பண்ண முடியாது. ஏன்னா அதனாலதான் சொல்றார், ஆகாங்காஞ்ச வாக்கியத்தை பூரையதி யாக்கிரியா. எந்த கிரியையானது அந்த வாக்கியத்தினுடைய ஆகாங்கையை பூர்த்தி பண்ணி அதை ஒரு வாக்கியமாக ஆக்குமோ அப்பேற்பட்ட அந்த கிரியாபதம் தான் அந்த வாக்கியத்துல அர்த்தாகாரம் பண்ண வேண்டியிருக்கும். இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கிரியாபதம் கிடைச்சதுன்னு போட முடியாது. அப்படி சொல்லும் போது நாங்களும் உபனிஷத் வாக்கியத்திலே அத்வைத போதகமான வாக்கியங்கள்ல உத்தமான கிரியாபதத்தை சேர்க்கிறோம் அப்படின்னு ஏவம் விசிஷ்டாத கிரியா அஸ்மாபிஹி அபிபகதா ஏவ. தத்துவமசி அப்படிங்கிற இடத்துல அந்த வாக்கியத்திலேயே அசீனி கிரியாபதம் இருக்கு. பிரஜானம் பிரம்மா அயமாத்மா பிரம்மா அப்பேர் அப்படிங்கிற வாக்கியங்கள்லாம் இருக்கு. இங்கதான் கிரியாபதத்தகா. அப்ப என்ன பண்ணணும், இதுதான் நமக்கு தத்துவமசியில அசீன ஒண்ணு காமிச்சது இல்லையா. அசீன ஒரு கிரியாபதம் இதுதான் அசி அப்படிங்கிற கிரியை பண்ணி விடுவேன். அப்போ ஒரு கேள்வி வரும், நீங்க அசி அசி அப்படிங்கிற இந்த கிரியை அத்தியாகாரம் பண்ணிண்டேளானால் பெரிய ஆபத்து. என்ன ஆபத்து, இந்த அசி கிரியையை யாஸ்கர் 6 பாவ விகாரத்துல பரிகணனம் பண்ணியிருக்கார். அவர் என்ன சொல்றார், ஜாயதே அஸ்தி வர்ததே விபரிணமதே அபக்ஷீயதே வினஷ்யதி இது ஷட்பாவ விகாராக இது வார்ஷ்யாயணி அப்படின்னு சூத்திரம் பண்ணியிருக்கார் விருத்தத்துல. ஒரு வருஷம் முதல்ல ஜாயதே உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் தான் அது இருக்குன்னு சொல்றோம். உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடி அது அஸ்தின்னு சொல்றது வேண்டும். உற்பத்தி ஆனதுக்கு அப்புறம் உற்பத்தி முதல் பாவ விகாரம், அதுக்கப்புறம் தான் அது அஸ்தினே சொல்றது. அஸ்திங்கிற ஒரு விகாரம் வருது. உற்பத்தி ஆகி உடனே போயிடுச்சுன்னு வச்சுக்குவாங்க. அப்ப அதை உற்பத்த வினஷ்டம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அஸ்தியே கிடையாது. உற்பத்தியே உடனே போயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் அஸ்தியே இல்லை அப்படின்னு. அதனால அஸ்திங்கிறது ஒரு பாவ விகாரத்துல சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், வர்த்ததே வளருகிறது, விபரிணாமத்தே மாறுதல்களை அடைகிறது, இது ஒண்ணு. அப்புறம் அபக்ஷீயதே கயத்தை அடைகிறது. இதெல்லாம் கிரமமா தான் வரணும்னு இல்ல. ஜாயத்தை அஸ்தியில கிரமம் உண்டு, வினஷ்யதி தான் கடைசி, அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆனா இந்த விபரிணமத்தை வர்த்ததே இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அபக்ஷீயத்தை இது ஒண்ணுக்கு பின்னாடி கிரமமா தான் வரணும்னு நிர்பந்தம் இல்லை. வரலாம், அபக்ஷீயதே பொதுவா வரலாம். அதுக்கப்புறம் மெதுவா க்ஷயமாகும். அப்புறம் ஒரு நாளைக்கு வினஷ்யதி வியாசத்தை அடையும். ஆக ஒரு பாவ விகாரம் சொன்னா லோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துகளுக்கு இப்பேற்பட்ட விகாரங்கள் வருதுன்னு சொல்றார். அந்த விகாரங்கள்ல அஸ்திங்கிறதுலயே அவர் சேர்த்துட்டு இருக்காரு. நீங்க இங்கே பிரம்மத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய வாக்கியத்துல அஸ்திக்கிரியை அத்தியாகாரம் பண்ணினா அப்ப என்ன ஆகும், இங்கே அதே பாவ விகாரம் வந்து சேரும் ஆத்மஸ்வரூபத்துக்கு அப்படின்னு ஒரு சங்கை வரும். இந்த சங்கையை நிவர்த்தி பண்றதுக்காக அவர் என்ன சொல்றார் கிரந்தக்காரர், சாது நான் அஸ்தின்னு சொன்னேனே தவிர அதனுடைய அர்த்தம் அந்த பாவ விகாரங்கிற அர்த்தத்துல. யாஸ்கர் ஜாயதே அதுக்கப்புறம் தான் அந்த வஸ்து அஸ்தி அப்படின்னு சொல்ற இடத்துல அஸ்தின்னு ஒரு கிரியாபதம் போட்டாரே, அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி அது நாஸ்தி. துலாலம் நிர்மாணம் பண்ணினான். நிர்மாணம் பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கடத்தை அஸ்தின்னு அவன் சொல்ல மாட்டான். நிர்வாணம் முடிஞ்சதா இதானியும் கடகா உற்பன்னா அஸ்தி அப்படின்னு சொல்றான். இப்ப கட்டம் வந்தாச்சு, பண்ணியாச்சு, இப்போது இருக்கிறது கட்டம் அப்படின்னு அவன் சொல்லுவான் இல்லையா. அப்ப அந்த இருக்கிறதுங்கிறது எதை குறிக்கிறது, ஏற்கனவே அது இல்லாதது இப்போ இருக்கிறது அப்படிங்கறத குறிக்கிறது. லோக விவகாரத்துல சாதாரணமா அசத்காரியவாதத்திலும் லோக விவகாரத்திலும் அந்த கடமானது
இவன் நிர்மாணம் பண்றதுக்கு முன்னாடி இல்ல, நிர்மாணம் பண்ணினதுக்கு அப்புறம் இருக்கு. அப்ப முன்னாடி இல்லாமல் அதுக்கப்புறம் வரக்கூடியது இருக்கே, அதுக்குதான் பாவ விகாரம்னு சொல்லுவான். எப்போதும் ஒரே மாதிரி இருந்து வச்சுருக்கோம், அது விகாரம்னு பேருங்க. விகாரம்னு எதை சொல்லுவா? இல்ல இப்ப வந்தது அப்புறம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் விகாரம். இப்ப அஸ்மின்னு ஒரு பாவ விகாரத்துல சேர்த்தாருன்னா அது எதை குறிக்கிறது? இப்ப முன்னாடி இல்ல இப்ப இருக்கு, பின்னாடி அப்புறம் காணாம போயிடும் அப்படிங்கறத காண்பிக்கிறது. அந்த மாதிரியான அஸ்தியை இங்கே சொல்லல. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற இடத்துல அஸ்மியா இப்படி முன்னாடி இல்ல இப்பதான் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல வரல. உபாதித்த வாக்கியார்த்த அல்லூகினி ஏவ, இந்த வாக்கியத்தினுடைய தாற்பரிய விஷயமான அந்த உபாதிஷ்டிதம் உபாதாதும் இஷ்டம் உபாதிஷ்டிதம், அதாவது இந்த வாக்கியத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய, இந்த வாக்கியத்துல விவக்ஷிதம்னு சொல்றோமோ விவக்ஷிதமான ஒரு தாற்பயார்த்தம் இருக்கு, அந்த தாற்பயார்த்தத்துக்கு விரோதம் இல்லாமல் இருக்க வேண்டும் இந்த கிரியை. அது எப்படி இருக்கு? அபூதார்த்த பிராதுர்பாவங்களா யாருக்கு சொன்னாங்க? முன்னாடி இல்ல, அபூதன்னா முன்னாடி இல்ல இப்ப புதுசா வந்ததுன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட அர்த்தத்துல இந்த அஸ்தி பதம் இல்லை, நான் அத்தியானம் பண்ணினது கிடையாது. அப்ப எதை சொல்றது? இந்த ஐக்கியம் இருந்துட்டே இருக்கு. பிரம்மாதி அப்படின்னு சொன்னா நீ பிரம்மமாக இருக்கிறாய். இப்போது அப்படின்னு சொல்லல, இப்போதுன்னு சொன்னா முன்னாடி இல்லை இப்பதான் நீ பிரம்மமானே அப்படிங்கறது இல்லை. எப்போதுமே இப்படித்தான் இருக்கு அப்படின்னு அவன் இருக்கு, அவனுடைய சுவாவத்தை சொல்லக்கூடியதாக. இந்த மாதிரி கூட லோகத்துல அஸ்தி பதத்துக்கு பிரயோகம் இருக்கு. பருவதா சந்தி அப்படின்னு சொல்றான். பருவதா சந்தின்னு இவன் எவன் சொல்றானோ, இவன் பிறகுக்கு முன்னாடியில இருந்தே இவனுடைய திருஷ்டியில பார்த்தா அந்த மலை அனாதியா இருக்கு. இவனுடைய அப்பா தாத்தா இவருடைய பரம்பரையில வந்தவன் எத்தனை பேர் பார்த்தாலும் அந்த மலை அப்போ முன்னாடி இருந்துட்டே இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஹிமாச்சலம் பார்த்து இவன் சொல்றான் ஹிமாலயோ நாம பருவதா அஸ்தி அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அஸ்தின்னு சொன்னா இவன் அதுக்கு முன்னாடி இல்ல இப்பதான் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இந்த அஸ்திகத்துக்கு பிரயோகம் பண்றான். அஸ்திகரஸ்யாம் இது தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜா அப்படின்னு காளிதாசர் குமார சம்பவத்துல பிரயோகம் பண்ணி ஆரம்பிச்சோம்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அது இல்ல இப்பதான் இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அந்த அஸ்திகிற சப்தத்தை பிரயோகம் பண்றாங்க. இல்ல, அது ஸ்வபாவத்தை காண்பிக்கிறது, அது இருந்தே இருக்கு அப்படிங்கிறத இருக்குங்கிறதான் காண்பிக்கிறதே தவிர முன்னாடி இல்லைங்கிற அந்த அம்சத்தை விட்டு பாக்கியை காண்பிக்கிறது. அப்ப அதே மாதிரிதான் இந்த வாக்கியார்த்தத்தினுடைய, அதாவது தாற்பரிய விஷயமா இருக்கக்கூடிய வாக்கியார்த்தத்துக்கு விருப்பம் இல்லாமல் இந்த அஸ்தி அஸ்தி இத்தியாதி கிரியாபதங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டும். ஆகையால தத்துவமசி அப்படிங்கிற இந்த வாக்கியத்துல இந்த அசிங்கிற பதம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா ஐக்கியத்தை குறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தத்து தொம்னு வரல சொன்னா போறாது, அந்த சாமானாதிகரன் தெரியறதுக்கு அந்த அசிங்கிற பதமும் சேர்ந்தாதான் நல்லா தெரியுது. அதனால ரெண்டுக்கும் உள்ள அபேதத்தை தெரிவிக்கிறது இந்த அசிபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் சொல்றார் அபூதார்த்த பிராதுர்பாவபலா ஏன் ஷட்பாவ விகார ரஹித ஆத்மவஸ்துனா யத்பூத அசேஷ துவைதானர்த்தஸ்ய அபராதீன பிரகாசஸ்ய விஞ்ஞாபயுஷிதத்வாத். அதாவது 6 விதமான விகாரங்கள் பாவ விகாரங்கள் இல்லாதது இந்த ஆத்மவஸ்து. அதே சமயத்திலே நிர்பூத அசேஷ துவைத அனர்த்தம், துவைதங்கிற அனர்த்தம் சுத்தமா இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. இந்த அசேஷ அனர்த்த ரஹிதம். அதே மாதிரி பராதீன பிரகாசம் இல்லை, தானே பிரகாசிக்கக்கூடியது அபராதீன பிரகாசம். இதுதான் இந்த வேதாந்தத்திலே சொல்ல வந்த விஷயம். விஞ்ஞாப விஷயத்தா. அதனாலே அசி அஸ்மி இத்தியாதி கிரியாபதம் தத்துவமதிங்கிறது அசினி கிரியாபதம் இருக்கு. அஸ்மி அஸ்மின்னு சொல்றது. இந்த கிரியாபதம் எதை தெரிவிக்கிறது? என்ன எதுக்காக வந்தது இந்த கிரியாபதம்? மகிம சித்தார்த்த பிரதிபாதன சமர்ப்பம். இது தானே சித்தமா இருக்கு, இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிவிக்கிறதே தவிர இந்த மாதிரி ஆனது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லவே என்ன விபரீத அர்த்த பிரதிபாதன பரம்.
அந்த வாக்கியத்துல கிரியாபதம் வேணும்னு சொன்னேன் அப்படின்னா இந்த கிரியாபதத்தை வச்சுக்கோ. இந்த கிரியாபதத்தை வச்சுட்டா அதுக்காக பாவ விகாரம் வந்தது அர்த்தத்தை சொல்லாது. இங்க வாக்கிய தாற்பயத்துக்கு விரோதம் இல்லாமல் தான் இந்த கிரியாபதம் அந்த அர்த்தத்தை தன்னுடைய அர்த்தத்தை கொடுக்குமே தவிர நீ சொல்ற மாதிரி கிரியாபதம் வந்து கொடுத்து அப்படின்னு சொல்லி உங்க புதுசா ஒரு அர்த்தம் அதுல வந்து சேர்த்து செஞ்சது இல்லை அப்படின்னு அதே கொஞ்சம் ஸ்பஷ்டப்படுத்துற காவேரி தானார்த்தே பதம் என்று பிரயுஜ்யதே ஏதீத்யாதி ததா நேச்சே ஸ்வதசித்தார்த்தவாதி. இப்போ சின்ன அவதாரிக்க வைக்கலாம். அதாவது நீ அசி அசி இந்த கிரியாபதத்தை ஒத்துண்டு எழுதியும் நீங்க தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மிங்க இதையே விதியா ஆக்கிட்டா என்ன? இந்த அசுதாத்துக்கு விதி பிரத்தியம் பட்சம்னா லோகத்துல பவாங்கிற அர்த்தத்துல ஏதி அப்படின்னு வரும். அப்போ ஏதி நீ அதுவாக வேண்டும் இல்லையா? இந்த மாதிரி ஏதின்னு ஒரு பதத்தை சேர்த்துண்டா என்ன கேட்டேன். எனக்கு வந்து வெறும் கிரியாபதம் இல்லை, அது வந்து எதிரூபமாக இருந்தா தான் ஒத்துக்க முடியும். அதுதான் நான் பிரமாணமா வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி பேசினான்னு வச்சுக்கிறோம். அப்ப அவன் என்ன சொல்லுவான், தத்துவமசிங்கிற அசீங்கிற பதத்துக்கு ஏதி அப்படின்னு அர்த்தம். ஏதியா பவான் அர்த்தம். அசீன இருக்கும் இதையே விதியா அசீனா இருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க அந்த அர்த்தத்துல நீ அப்படியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது ஏதின்னு அது அப்படி ஒருத்தன் சொன்னானே. ஆனால் அவனுக்கு சொல்ற இது பாரு, கண்டபடி கிரியாபதத்தை கேட்கப்படாது. காவே தானார்த்தே பதம் என்பது பிரயோகியது. இந்த உதாரணத்தை காண்பிச்சேன். இரண்யந்தர்த்திகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது. இந்த இத வாக்கியத்தை பூர்த்தி பண்ணமே இவங்க எதுனா போல புத்தகத்துக்கு வச்சா தாவத்துக்கு கிடைச்சது. உடனே தாவேத்துல அந்த கிரியாபதத்தை அதுல சேர்க்க முடியும், சேர்த்து அந்த வாக்கியத்தை பூர்த்தி பண்ண முடியுமா? முடியாது. சரி, அதை பூர்த்தி பண்ணியாவது அதுக்கு தத்தியாத்திர அர்த்தம்னு சொல்லலாமோ? ஆவேத்துல எனக்கு கிடைச்ச வரம் அது போட்டாச்சு, ஆனா இதுக்கு அர்த்தம் என்னமோ தானம் பண்ணணும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி அசி அப்படிங்கிற இந்த பதத்துக்கு நீ ஏரின்னு அர்த்தம் சொல்றது தப்பு. நீ ஏரின்னு புதுசா அத்தியாகாரம் பண்ணக்கூடாது. இப்ப அசியில இருக்கிற பதத்துக்கும் அந்த மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது. ஏகீத்தியாதி ததா ந இச்சே இந்த மாதிரி ஒரு படம் அந்த அர்த்தத்துல எடுத்துட்டே அப்படின்னு நீ நினைக்காது. ஏன் பதம் போட்டாச்சுன்னா அது அபூதார்த்த பிராதுர்பாவத்தை சொல்லும். அதாவது ஒரு விதி ஒருத்தனை பார்த்து இந்த மாதிரி பண்ணு சொன்னோம்னா அவன் முன்னாடி அதை பண்ணாம இருக்கணும். அந்த காரியம் நடக்கல, இப்ப நடக்கணும். முன்னாடி இல்லாதது புதுசா உண்டாகக்கூடியதாக இருந்தா தான் அந்த விதிவாக்கியம் சார்த்தகமாகும். நம்ம சாதாரணமாவே பார்க்கலாம். இந்த யாகத்தை செய் அப்படின்னு யாரை பார்த்து சொல்றது? யாரு யாகத்தை பண்ணலையோ அவனை பார்த்து தான் சொல்லணும். ஆக பண்ணிட்டே இருக்கும்போது நீ யாகத்தை செய்து சொன்னா பிரயோஜனம் இல்லையே. அதனால அந்த காரியத்தை செய்யாதவனை பார்த்து அவனை பிரவൃத்தி வைக்கிறதுக்காக அந்த செய்தி சொல்றது. அப்படி இங்க இருக்கோ நீ வந்து பிரம்மமானா இல்ல, ஆனா நீ பிரம்மமா ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க. ஆனா அப்படி இல்லை. இங்க ஸ்வதசித்தமாக இருக்கு இந்த விஷயம் ஆத்மைக்குங்கிறது. அதனால இதை புதுசா பண்றதுக்கு ஒண்ணும் இங்க இல்லை. அதனால அப்படின்னு சொன்னா அப்படின்னு தான் இருக்கும். அதுல நீங்க வந்து லோகலதாரத்தை கொண்டு வந்து வித்தியாசத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு இந்த அழகா பதில் சொல்லிவிட்டா. இதுக்கு மேல அவ ஒரு அபிப்பிராயம் சொன்ன தத்துவமசின்னு அந்த அதை அப்படியே இருக்கட்டும், அதோட அப்படின்னு நான் சேர்த்துக்கிறேன். நீ பிரம்மம் அப்படின்னு நீ தன்னை உபாதிக்க வேண்டும், நான் பிரம்மம் அப்படின்னு நீ தன்னையே உபாதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு யுக்திவாதியில சேர்த்துப்படலாமே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பதில் சொல்ற இந்த வாக்கியத்துக்கு தேவதைகள் வந்தாலும் உபக்கிரமோபசம்ஹாராதிகள்னாலே எந்த தாற்பயார்த்தம் தெரிந்ததோ அதை மாற்றி வேற அர்த்தத்துல கொண்டு போக முடியாது, இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாது. யதோக்த வஸ்துவிருத்த பிரதிபாதன வதிரேகேன தத்துவமஸ்யாதி வாக்கியம் வாக்கியார்த்தாந்தரம் வஸ்தி இது சக்கியம் அத்தியவசாதும் வித்யாக. இப்போ யதோக்த வஸ்து இருக்கோம்னா வஸ்து வாஸ்தவமான நிலை ஜீவன்கிறது பிரம்மஸ்வரூபம் தான் உண்மையில அப்படிங்கிறது வாஸ்தவமான ஒரு ஸ்திதி இருக்கும். இதைத்தான் பிரதிபாதனம் பண்றது தத்துவமசி அப்படிங்கிற வாக்கியம். இந்த
இந்த அர்த்தத்துல எல்லா தாற்பரிய லிங்கமும் இருக்கு. இந்த தாற்பரிய லிங்கத்தால தீர்மானமான அர்த்தம் இது. அப்படி இருக்கும்போது இந்த தத்துவமத்தியாதி வாக்கியத்துக்கு வேற விதமா ஒரு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்றது தெரியுது, சொல்லவே முடியாது. ஏன்? தத்துவமத்தியாதி வாக்கியானாம் ஸ்வதசித்தார்த்ததோஷனாத் அர்த்தாந்தரம் ந சந்திரஷ்டும் சக்யதே திரிதசைரதி. திரிதசாகனா தேவாக, மனுஷர்கள் மாத்திரம் இல்லை, தேவதைகளே இந்த தத்துவமத்தியாதி வாக்கியத்துக்கு ஈஷா ஒரு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சானா முடியவே முடியாது. ஏன்னு கேட்டா தாற்பயம் நிர்ணயித்தமன். அவசியக்காரர் அடிக்கடி சொல்லுவார், இந்த சப்தத்துக்கு இந்த அர்த்தத்துல தாற்பயம் எப்ப சித்தமாயிடுச்சோ அதுக்கப்புறம் இந்திரன் வந்தாலும் தேவேந்திரன் வந்தாலும் அதை மாற்ற முடியாது அப்படின்னு வாக்கியத்தை பிரயோகம். அந்த மாதிரி தேவதைகள்னாலே இந்த வாக்கியத்துடைய அர்த்தத்தை மாற்றவே முடியாது. தத்துவமத்தியாதி வாக்கியம் ஏன்னா இருக்கிற அர்த்தத்தை அது சொல்றது. இனிமேல் இந்த வாக்கியார்த்தத்தை அர்த்தத்தையே மாற்றணும். அப்பதான் வாக்கியத்துக்கு அர்த்தத்தை மாற்ற முடியும். ஆனா வஸ்துவை மாற்ற முடியாது. வஸ்துவை மாற்ற முடியலன்னு சொன்னா அதை சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு தாற்பயத்தையும் மாற்ற முடியாது. அசர்வாசிரமானு மனகாய கர்மபி வனுஷிதைர் நமோதிர்யாத் ஞானாதேவதிகாயதா. இப்ப உபஸ்மானம் பண்ற முதல் அத்தியாயத்தை உபஸ்மானம் பண்ணணும். அங்க அதனாலே எவ்வளவு விசாரம் பண்ணதுனாலே என்ன சித்தமாச்சு? சர்வாசிரமானான். இந்த ஆசிரமம் அதாவது எந்த நாம சொல்லக்கூடிய பிரம்மச்சரியாரே கிரகத்தன் மாத்திரம் இல்லை, சன்னியாசி மாத்திரம் இல்லையே, யாரா இருந்தாலும் அவனுக்கு ஞானத்தினாலத்தான் மோட்சம் வருமே தவிர இவன் வாசிக்க மானச காய்க கர்மாவை நல்லா அனுஷ்டானம் பண்ணிட்டான்னா அதனால மோட்சம் வருங்கிறது கிடையாது அப்படின்னு. இவனுக்கு விகிதமான கர்மாவை அனுஷ்டானம் பண்ணட்டான். ஆனா அனுஷ்டானம் பண்ணினத்தினால மோட்சங்கிறது இல்லை, ஞானத்தினாலதான் அது. மனுஷிதைர் ந முக்தியா ஞானாதேவதி காயதா முக்தி. அந்த முக்தியானது ஞானத்தினால்தான் வரும். தஸ்மாச்ச காரணா ஏததபி உபபன்னம். கடைசியில இந்த பூர்வபக்ஷத்தை முடிக்கும் போது இந்த கிரந்தக்காரர் ஒரு வாக்கியம் போட்டிருந்தார். இந்த மாதிரி பூர்வபக்ஷம் யாரு பண்றா அப்படின்னு கேட்டா, 22வது ஸ்லோகம் இது கிருஷ்ணதியாம் வாசக பிரஜாத்வாதேதசாம் அமுஷ்ய யஜ்ஞசாலாசு பூமானக்ஷதியாம் சில அப்படின்னு சித்தாந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தை அவர் என்ன சொல்றார்? இவாளா ரொம்ப சந்தோஷமா தான் கொஞ்சம் புத்திசாலி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் பிரமாதமா உத்கோஷனம் பண்றா. எங்க உத்கோஷனம் பண்றா? யஜ்ஞசாலாசு, கர்மானுஷ்டானம் பண்ணக்கூடியவாளுக்கு மத்தியில அந்த சாலையில இவ அப்படி சொல்றா. இந்த கர்மானுஷ்டானமே சாட்சாத்து மோட்சத்துக்கு சாதனம், ஞானங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாளே. அவ எப்படி இப்படி சொல்றா அப்படின்னு கேட்டா, தூமானக்ஷதியா, அந்த எஜ்ஞசாலையில தூமம் இருக்கும்போது அந்த தூமத்தினால கண்ணு எரிச்சல் ஏற்பட்டு சரியா பார்க்க முடியாது. அதனால இவாளால பார்க்க முடியாமல் போய் வஸ்துஸ்திதி உபனிஷத் சொல்லக்கூடிய தாற்பயத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போய் இப்படி அவ உத்போதனம் பண்ணினா அப்படின்னு அங்க சொன்னார். அதையே இந்த உபசம்ஹாரத்துல மறுபடியும் சொல்ற. தஸ்மாச்ச காரணா ஏததபி உபபன்னம் மனோரத சங்கிலிப்த பிரஜ்ஞாத் மாததியாம் அதஹ ஸ்ரோத்ரியேஷ்வேவ வாசஸ்தாஹ சோமந்து ந ஆத்மவேதிஷு. இந்த பேசின பேசி யாருக்கு பிடிக்கும்? யாரு இதை ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்லுவான்னு சொன்னா, ஸ்ரோத்ரியேஷ்வேவ, ஸ்ரோத்ரியங்கிற இந்த சப்தத்தை பிரயோகம் பண்ணினதுனால நம்ம தப்பா நினைக்க கூடாது. வெறும் அத்தியனம் மாத்திரம் பண்ணிட்டு அந்த கர்மானுஷ்டானத்திலேயே ரொம்ப சிரத்தையோடு இருக்காளே, அதாவது ஞானத்து செய்தி கூட பார்க்காமல் இருக்காளே, அவளுக்கு மத்தியில இந்த மாதிரில நீங்க பேசினீங்கன்னா அது ரொம்ப உங்களுடைய வாக்கு ரொம்ப சோபிக்கும். ஆத்ம தியானம் உள்ள உபனிஷத்தை பத்தி தெரிஞ்சவா இருக்காளே, அவளுக்கு மத்தியில இந்த பேச்சு எடுபடாது. ஆத்மவேதி, அதாவது நீங்க பேசுற பேச்சு அவளுக்கு மத்தி உங்க கூட்டத்துக்குள்ள பேசலாமே தவிர இந்த
உபனிஷத்தை அபியாசம் பண்றவாள் மத்தியில இந்த பேச்சு எடுபடாதுன்னு சொல்றாரு இல்லையா. ஆனா ஆத்மவேதிக்கு ஏன் அப்படி சொன்ன விஷயத்த அவ சொன்னானா அது எங்க சொன்னாலும் எடுபட வேண்டியதுதான். யஜ்ஞசாலையில சொன்னாதான் அந்த பகுதி எடுபடும், இந்த இடத்துல எடுபடாது அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா பிரமாணம் சொல்லும் போது யாரா இருந்தாலும் ஒத்துக்க வேண்டியதானே. பிரமாணத்தால ஒரு விஷயம் சித்தமாச்சுன்னு சொன்னா அதை தப்புன்னு சொல்றதுக்கு யாராலையுமே முடியாது. ஏன்னா பிரமாணத்தையும் தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஒண்ணுமே சித்தமாகாது. அதனாலே இத நீங்க இந்த மாதிரி சொல்லலாமான்னு கேட்பான். அதுக்கு என்ன சொன்னார், இது ஸ்ருதி சொன்ன விஷயமா இருந்தா நான் தாராளமா அதை பிரமாணமா ஏற்றுண்டு அதுக்கு தகுந்தா போல நான் மேல போவேன். ஆனா அது அப்படி இல்லையே. மனோரத சங்கிலிப்த பிரஜாத்மாதான் இங்க இவா பேசுறவா எப்படி பேசுறான்னு சொன்னா இவா சொன்னது ஸ்ருதியில இல்ல, இது இவாளே கல்பனை பண்ணா. இவாளுக்கே இந்த ஞானத்துல ஒரு வெறுப்பு, அதனால இவ ஞானம் வாண்டான்னு ஒத்துட்டான்னு பார்த்தா. இத ஒதுக்கணும்னு சொன்னா அப்ப மோட்சத்துக்கு ஏதாவது வழி வேணுமேன்னு கேட்டான். உடனே கர்மாவையே நிறைய இப்படி அனுஷ்டானம் பண்ணிட்டு வந்துட்டா பண்ணலாம்னு ஒரு கல்பனை இவாளே பண்ணிட்டான். ஸ்ருதியில நீங்க ஒரு வாக்கியத்தை காண்பிக்க முடியாது. மோட்சம் வேணும்னு சொன்னால் இந்த மாதிரி கர்மானுஷ்டானம் பண்ணிட்டே இருக்க வேண்டியது, நிஷித்த இதெல்லாம் நிஷித்தத்தை செய்யக்கூடாது, சாந்தத்தை செய்யக்கூடாது, நிச்சய நிச்சயத்தை மாத்திரம் அழகா பண்ணிட்டே இருக்க வேண்டியது, விடாம பண்ணிட்டே இருக்க வேண்டியதுன்னு ஒரு உபாயம் சொல்லியிருக்கோம். மோட்சத்துக்கு உபாயமாக உருவாக்கியும் அந்த மாதிரி இல்லை. அதனால இந்த விஷயம் சொன்னது நீங்க தானா கல்பனம் பண்ணி சொன்னது. தன் புத்தியை நம்பி சரியாதான் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சொன்னது இருக்கே, அது சாட்சாத் ஸ்ருதிக்கு விருத்தமாக இருக்கிறதுனாலே, நியாயத்துக்கு விருத்தமாக இருக்கிறதுனாலே இந்த நியாயாதிகள் தெரியாதவர்களுக்கு மத்தியில சோதிக்குமே தவிர இந்த நியாயத்தை ஆலோசனை பண்றவாளுக்கு மத்தியில உங்க வாழ்க்கையில் சோதிக்காது. இப்ப மனோரக சங்கிப்த பிரஜாத்மாதியாம், பிரஜா மாத தியாம் கொடுத்த பதங்கள் எல்லாம் போட்டிருக்காரு. இங்கேயும் முன்னாடி அதே மாதிரி போட்டிருக்காரு. பிரஜா மாத சேதசாம், தீகினா புத்தி. அதுக்கு என்ன அர்த்தம்? பிரஜா மாத சேதசாம் அப்படிங்கிறது தன்னுடைய பிரஜான அவ யோசிக்கிற ஒரு யுக்திகள், யுக்தியில வச்சுக்கணும். அந்த யுக்திகளை வச்சு அவ கல்பனை பண்றான். இப்படி பண்ணினா, அதாவது அவ என்ன யோசனை பண்ணானா, புறப்புறான ஜன்மா எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்மா தானே. எந்த கர்மா? பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மா. அதாவது ஒரு காமிய கர்மாவா இருக்கணும், இல்ல நிஷித்த கர்மாவா இருக்கணும். தப்பான ஜென்மா வரத்துக்கு, துக்கம் வரத்துக்கு நிஷித்த கர்மா, இந்த சுகம் வரத்துக்கு காமிய கர்மான்னு வச்சுட்டார். அப்ப இது ரெண்டு இல்லாட்டா என்ன ஆகும்? ஜென்மா வராது. ஜென்மாவுக்கு எது காரணமோ அந்த காரணம் இல்லாம போனா காரியம் வராது. அப்ப அது இல்லாம பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணி தானா கல்பனை பண்ணின விஷயம். அதனால இதுதான் அவளுடைய யுக்தியா. இதனால ஆத்மாதம்னா உபகிருதிகம். ஒரு யுக்தியை நம்மளுடைய புத்தியில யோஜனை பண்ணினோம்னு சொன்னா நம்ம புத்தி அப்படியே கொஞ்சம் இது அடையுமா, அதாவது ஒரு விஸ்தாரத்தை அடையும். நம்ம நன்னாதான் யோசிச்சிருக்கோம். ஒரு வைஷத்தியம்னு சொல்லுவான். தன்னுடைய யுக்தியை நம்பி ஆத்மாதம், அதனால நல்ல விஸ்தாரத்தை அடைஞ்சிருக்க நம்ம புத்தி, அதனால நாம சொன்னது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தானே உள்ள நம்பிக்கையில நீங்க பேசின பேசி புத்திக்கு விருத்தமாக இருக்கிறதுனால இதை இன்னொரு விதமா சொன்னா தபோல கல்பித்தம்னு சொல்லுவோம். தானே கல்பனை பண்ணப்பட்ட விஷயம் இது ஸ்ருதி விருத்தமாக இருக்கிறதுனாலே, நியாய விருத்தமாக இருக்கிறதுனாலே இது நாம ஏற்றுக்க முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லி உபசம்ஹாரம் பண்றார். ஸ்ரோத்ரியேஷ்வேவ வாதஸ்தாட்சோ மன்யே நாத்மவேஷு இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சார்ய ஸ்ரீமத் சங்கர பகவத் பூஜ்யபாத